இன்றைக்கி என்னென்னா டெட் ஃபெய்த் அப்படின்னு ஒரு தலைப்பு. டெட் ஃபெய்த், செத்துப்போன விசுவாசம். விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்கிறதா, செத்துப்போன விசுவாசமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. வாட் குட் இஸ் இட் மை பிரதர்ஸ் இஃப் எ மேன் கிளைம்ஸ் டு ஹேவ் ஃபெய்த் பட் ஹேஸ் நோ டீட்ஸ்? எல்லாமே இறைவன் தான் செய்தார், இறைவன் தான் எல்லாவற்றையினுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று போட்டுட்டு செய்கையில் போடும்போது ஆண்டவரை ஒதுக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது? கேன் சச் ஃபெய்த் சேவ் ஹிம்? அது போன்ற விசுவாசம் அவனை காப்பாற்றுமா அப்படின்னு கேள்வி இருக்குது. யாக்கோபு 2:14 பீப்புள் வித் டெட் ஃபெய்த் நோ த கரெக்ட் vocabulary for prayer and testimony and can even quote the right verses from the Bible, but their walk does not measure up to their talk. செத்துப்போன விசுவாசம் உள்ள மக்கள் உள்ளவர்களுக்கு ஜெபம்னா என்ன, சாட்சினா என்ன எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தெரியும். ஏன் பைபிள்லேருந்து வசனத்தை கூட எடுத்து தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பேசுவதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. இயேசு ஒரே வரியில் பொட்டுன்னு போட்டுட்டு போயிட்டார். நல்ல மரமானது கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடுக்காது, அந்தந்த மரத்தை அதன் கனியை சாப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி நம்ம இந்த ஆட்களை கண்டுபிடிப்பது அப்படின்னு சீடர்கள்லாம் கேட்குறாங்க. எப்படி போலியான ஆட்களை தெரிந்து கொள்வது? இதெல்லாம் ஒரு விஷயமாடா, வாடா தம்பி பேலை, இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஒரு மாம்பழம் நல்ல மாம்பழமாக இருக்கான அந்த மாமரத்தை பார்த்து இந்த மாமரம் நல்லதா அந்த மாமரம் நல்லதான்னு ஒரு தோப்புக்குள்ளே போய் எப்படி அடையாளம் கண்டுகிட்டு இருக்கீங்க? பாயவர் மண்ணை கடித்து தின்னியா, வேலை முடிஞ்சு போச்சு. அவருடைய செய்கையினாலே அவர்களை அறிவீர்கள். அப்படின்னா எங்கள் சர்ச்சில் இருக்க பாதிரியாரெல்லாம் பின்பற்றலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. எந்த பயலையும் பின்பற்றாதையா, அவன் சொல்கிறத மட்டும் கேளு, அவன் செய்கிறபடியெல்லாம் செஞ்சிடாதன்னாரு. அத்தனை பயனும் அயக்கே பய அப்படிங்கிற. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ப்ராடு பயல்வதும். ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொரு நேரத்தில் வேறு மாதிரி இருப்பான். அதனால் அவன் நடக்கிற நடையின்படி நடக்காத. அதான் ஒரு பாதிரியார் சொன்னார்ல, இன்றைக்கு பரிசுத்தமாக வாழ்கிற நான் நாளைக்கு தேவனுடைய அன்பை இழந்து நான் பிசாசின் நடத்தைகளிலே நடக்கலாம். இன்று பிசாசின் பிள்ளையாக இருக்கிற ஒருவன் நாளைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆகவே மனிதனை பார்த்து நீங்கள் நடக்காதீங்க.